ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நம்ம இந்த யோபு புஸ்தகத்தின் இறுதி அதிகாரங்களை கொஞ்சம் இன்னைக்கு தியானிக்க போகிறோங்க. யோபுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சவால். உத்தமனோ, சன்மார்க்கனோ, தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய், ஆண்டவரே அவரை குறித்து பெருமையாய் பேசுகிற அளவு அவ்வளவு ஒரு ஒப்பற்ற ஒரு தேவ மனிதர் தான் இந்த யோபு. பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி அவரை குறித்து ஆண்டவர் பெருமையா பேசுறாரு. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. சாத்தானுக்கு சவால் விடுகிறாரு. அப்பேற்பட்ட இந்த ஒப்பற்ற தேவ மனிதன் தன்னுடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கிற அந்த உரையாடல்களில இந்த நண்பர்கள் இவரை குற்றம் சாட்ட, நீ செஞ்ச பாவத்தினாலதான் இப்படி நடக்குது, நீ மனம் திரும்பு அப்படியெல்லாம் சொல்லி இவரை வேதனைப்படுத்தும் போது இவர் தன்னை நியாயப்படுத்துவதற்காக பேசுகிற நிறைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். 31 அதிகாரம் வரைக்கும், 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சு இந்த 31 அதிகாரம் வரைக்கும் அவங்களுடைய உரையாடல்களை நம்ம பார்க்கிறோம். அந்த உரையாடல்கள் முடியும் போதுங்க 32ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைக்கிறாரு. வாசிக்கலாம், கவனிங்க. ஜாப் 32 verse 1. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். ஆண்டவர் 3 நண்பர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறார். ஆனா அந்த 4வது நண்பராகிய எலிகூவை குறித்து ஆண்டவர் பின்னால யோபுட்ட குற்றம் சாட்டல. இந்த 3 பேர் தான், முன்பு பேசின 3 பேர் தான், அவர்கள் நிதானமாய் பேசவில்லை. நீங்க தப்பு செஞ்சிருக்கிறீங்க, உங்க மேல எனக்கு கோபம் வருகிறது, யோபு உங்களுக்காக ஜெபிச்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அதை சொல்லும் போது இந்த 4வது நண்பர் ஆகிய எலிகூவை குறித்து ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. முதல் 3 நண்பர்கள் தேமானியனாகிய எலிபாஸ், சூகியனான பில்தாத், நாகமாத்தியனாகிய சோப்பார். அப்ப இந்த 4வது நபர் யோபுவை குறித்து ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார் பாருங்க. அந்த 32ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி முதல் வசனத்துல சொல்லுகிறாரு. எலிகூவுடைய பார்வையில யோபுவின் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய தீர்ப்பு என்னன்னா, தேவனை பார்க்கிலும் நான் நீதிமான் என்று சொல்லி யோபு சொல்வது போல இருக்கிறது. நீங்க 34ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 5-6 வாசிக்கலாங்க. ஜாப் 34 5 and 6. யோபு 34 5 6. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததா இருக்கிறது என்றும் சொன்னாரே. அப்போ யோபுடைய குறைய அவருக்கு உணர்த்தும்படியாகவும் ஆண்டவர் தன்னுடைய நியாயத்தை நிலைநாட்டும்படியாகவும் இந்த யோபுவோடு பேசுகிறாருங்க. அதுதான் 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். 4 அதிகாரங்கள் 38, 39, 40, 41. 40ல ஒரு 3 வசனம் மட்டும் யோபு பேசுகிறாரு. 40ஆம் அதிகாரத்துல 3, 4, 5. அப்ப இந்த 4 அதிகாரங்கள்ல அந்த 3 வசனங்களை தவிர்த்து மீதம் முழுதும் கர்த்தர் யோபுவுக்கு உணர்வடைய வைக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். நல்ல கவனிங்க. நம்ம இந்த பகுதியை எந்த எண்ணத்தோடு நம்ம இன்னைக்கு பார்க்கணும்னாங்க, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் செய்வது நியாயமா இல்ல, என் பக்கம் நியாயம் இருக்கிறது, காரியங்கள் அநியாயமாய் நடக்கிறது, ஆண்டவர் தவறு செய்து விட்டாரோ, ஆண்டவர் மௌனமாயிட்டாரோ என்று சொல்லி ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டோம். உள்ளத்துல ஒரு சந்தேகம், உள்ளத்துல ஒரு கேள்வி, அதனால ஒரு சோர்வு. ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் ஆண்டவர் குறுக்கிடல, ஏன் ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் நீதி செய்ய மாட்டேங்கிறாரு, அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் செய்கிறாரு, ஏன் வாழ்க்கையில மட்டும், அதுவும் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், உத்தமமாய் நடக்க பிரயாசப்படுகிறேன், வசனத்துக்கு நடுங்குகிறேன், ஆனாலும் என் லைஃப்ல இப்படி ஆண்டவர் செய்கிறாரே என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குமா? நாங்க அன்னைக்கு யோபுவுக்குள்ளாக உணர்வடை வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த பகுதியை தியானிக்கும் போதும் எனக்கும் உங்களுக்கும் உணர்வடைய வைக்கட்டும். இங்க 4 அதிகாரங்கள் அல்லது கடைசி 5 அதிகாரங்களே நம்ம எடுத்துக்கொள்வோம்னாங்க, யோபுவுக்கு ஆண்டவர் உணர்த்த விரும்புகிற 5 சத்தியங்கள் இந்த பகுதியில வெளிப்படுங்க. நிறைய இருக்கலாம். நான் தியானிக்கும் போது என் மனதுல உணர்த்தப்பட்ட இந்த 5 காரியங்களை நான் உங்க முன்னால இன்னைக்கு வைக்கிறேங்க. இந்த 38ஆம் அதிகாரம் 39, 40, 41ல ஆண்டவர் தன்னை குறித்து தான் யார் என்பதை யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 4 அதிகாரத்தின் ஒரு சுருக்கத்தை 42ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். யோபு ஒரு சுருக்கமா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 5வது வசனம், யோபு 42:5.
என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இதுவரைக்கும் என் காதுல தான் கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னாங்க, எங்கேயோ வாசிச்சேன், யாருடைய அனுபவங்கள், இதெல்லாம் தான் நான் கேட்டிருந்தேன். ஆனா இன்றைக்கோ என்னோட என் ஆண்டவர் பேசினாரு, என்னை உணர்வடை வைத்தாரு, என் லைஃப மாற்றினாரு. அது ரிசல்ட் என்ன அவர் சொல்லுகிறாரு அந்த 42ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்துல 6ஆம் வசனத்துல, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். 2ஆம் வசனத்துல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு முடிவுக்கு வருகிறாரு, அவர்தான் சர்வ வல்லவர், அவருடைய முடிவு சரியா இருக்கும், அவருடைய ஆலோசனை சரியா இருக்கும், அவர்கிட்ட குற்றம் இல்ல, என்கிட்டதான் குற்றம். அப்போ இந்த யோபுடைய நிலைமை என்ன, ஆண்டவருக்கு சரியா என் சூழ்நிலை தெரியல, அவர் கவனிக்காம போயிட்டாரு, அதை பார்க்காம போயிட்டாரு, நான் நீதியாய் வாழும்போது அந்த இடத்துல அவர் இல்லாம போயிட்டாரு, அல்லது அவரால சரி செய்ய முடியல, அவருக்கு வல்லமை இல்லாம போயிடுச்சோ, அவருடைய ஆலோசனை சரியானதாக இல்ல, அவருடைய முடிவு சரியானதாக இல்ல, அவர்கிட்ட குற்றம் இருக்கிறது போல இருக்கிறது. இந்த மாதிரி யோபுடைய இருதயத்துல இருந்த சந்தேகங்களுக்கு ஆண்டவர் இந்த 4 அதிகாரங்களில 5 சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். முதல் சத்தியங்க, நான் ஒரு சில வசனங்களை உங்க முன்னால நான் வைக்கிறேன், அந்த 38ஆம் அதிகாரத்துக்கு மட்டும் நம்ம வரலாங்க. யோபு 38ஆம் அதிகாரத்துல என்ன ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு முதல் காரியத்துல, உனக்கு எல்லாம் தெரியுமா, அந்த அளவு உனக்கு அறிவு இருக்கிறதா, உன்னால் எல்லாத்தையும் அறிஞ்சுக்க முடியுமா, உன்னால் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா என்று சொல்லி யோபுவை ஆண்டவர் உணர வைக்கிறார். நான் ஒரு சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன், வாசிக்கலாம் கவனிங்க. யோபு 38ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி. நீ அறிவாளியானால், அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ அறிவாளி அல்ல, என்னோடு ஒப்பிடும் போது உனக்கு இந்த காரியம் தெரியாது. 5ஆம் வசனத்துல, அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. இந்த அறிவு உனக்கு இருக்கிறதா, அறிந்திருந்தால் சொல்லுங்கிற வார்த்தை திரும்பி 18ஆம் வசனத்துல கூட நீங்க வாசிக்க முடியும். இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. 20வது வசனத்துல, 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ, அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ. இந்த 38ஆம் அதிகாரத்துல மட்டுங்க ஏறத்தாழ 12 தடவை யாருன்னு உனக்கு தெரியுமா, யாருன்னு உனக்கு தெரியுமா, அதாவது இதை செய்தவர் நான் தான் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, எங்கே நீ எங்கே இருந்தாய், எங்கே நீ இருந்தாய், இது உனக்கு தெரியுமா, நீ உலாவினது உண்டோ, நீ பார்த்ததுண்டோ, நீ அறிந்ததுண்டோ. ஆண்டவர் யோபுவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, என்ன அர்த்தத்தோடு உனக்கு தெரியாது, நீ அறியல, நீ அங்க இருக்கவில்லை. அப்ப முதல் சத்தியமா என்னத்தை ஆண்டவர் அவருக்கு உணர்த்த விரும்புகிறாருன்னா, உனக்கு எல்லாம் தெரியாது, உன்னால எல்லாம் புரிந்து கொள்ளவும் முடியாது, ஆனா நானும் சகலத்தையும் அறிந்தவன், நானும் சகலத்தையும் புரிந்து கொண்டவன். இந்த சத்தியத்தை he is an omniscient God, சர்வத்தையும் அறிந்தவர் என்பதை இந்த இடத்துல யோபுவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இரண்டாவதாகங்க இந்த பகுதியில ஆண்டவர் என்ன சத்தியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, 38ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஜாப் 38:21 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ, உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ. வெளிச்சத்தை குறித்து பேசுகிறாரு, இருளை குறித்து பேசுகிறாரு. அந்த வெளிச்சத்தை இருளை நான் உண்டாக்கும் போது, அதை பிரிக்கும் போது நீ அப்ப அங்க இருந்தாயோ, அவ்வளோ பெரிய வயசுள்ளவனா நீ அன்ற அவரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப நம்ம வாசிச்ச அந்த 4ஆம் வசனத்தையும் மறுபடியும் கவனிங்க. 38:4, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அங்க இருந்தாயா. அந்த பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தும் போது, உருவாக்கும் போது, நிலைநிறுத்தும் போது, தொங்க விடும் போது, அப்ப நான் ஆண்டவர் என்ன அவரை பார்த்து உணர்த்துகிறாருன்னா, நீ ஆதி முதல் இருந்தவன் அல்ல, அந்த அளவு அனுபவம் உள்ளவன் நீ அல்ல, நீ இப்ப பிறந்தவன், நீ ரொம்ப சின்ன பையன், நீ ரொம்ப சின்னவன், என்னுடைய ஆயுச நாட்களோடு உன்னை எங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும், இதை புரிஞ்சுக்கோ. மூன்றாவது சத்தியமா யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாமாங்க. ஜோப் 38:31, அருமீன் நட்சத்திரத்தின் சுகீர்த்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ. அடுத்த வசனம், ராசிகளை அதனதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ. அடுத்த வசனம் 33, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ. இப்படி ஆண்டவர் கேட்கிறார் அவரை பார்த்து, உன்னால் இணைக்க கூடுமா, அவிழ்க்க கூடுமா, வர பண்ண முடியுமா,
வழி நடத்த முடியுமா? திட்டம் பண்ண முடியுமா? அடுத்த வசனத்துல நீ மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? இப்படி எல்லாம் உன்னால செய்ய முடியுமா? அப்படி கேட்டுட்டே வர்றாரு. 40வது வசனத்துல சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களில் கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? என்ன ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? இதை செய்கிறவர் நான் சர்வ வல்லவர் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். உன்னால ஒன்னும் செய்ய முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ளணும். முதல் காரியம், உனக்கு எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது, சகலத்தையும் அறிந்தவர் நான் என்பதை நீ அறியணும். 2வது, உன் ஆயுசு நாட்கள் ரொம்ப சொற்பம், நீ ரொம்ப சின்னவன். இது ஆதி காலத்தில் நடந்தவைகளை உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. உனக்கு அது தெரியாது. நீ அந்த நாட்களிலே இல்ல, நடக்கும்போது நீ இல்ல. அப்போ எப்படி உனக்கு தெரியும்? எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நீ கேள்வி கேட்க முடியும்? 3வது, சின்ன காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாது, சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் என்று சொல்லுகிறார். 4வதாகங்க 39ஆம் அதிகாரத்துக்கு இப்ப நம்ம வருவோம். 39ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சில மிருகங்களை சொல்லிட்டு வர்றாரு, பறவைகளை சொல்லிட்டு வர்றாரு. காட்டுக்கழுதையை குறித்து சொல்லுகிறாரு, தீக்குருவை குறித்து சொல்லுகிறாரு. 40ஆம் அதிகாரத்துல பிகமோத்தை குறித்து சொல்லுகிறாரு. 41ஆம் அதிகாரத்துல லிவியாதானை குறித்து சொல்லுகிறாரு. நான் அந்த ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஜாப் 39:6. அதற்கு என்பது எதை குறிக்குதுன்னா முந்தின வசனம். சரி, 5, 6 வாசிக்கலாம். காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன், நான் அதை செய்தேன்ங்கிறாரு. 17ஆம் வசனத்துல, அதே 39ல 17ல இது தீக்குருவிகளை குறித்து 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தெரியுங்க. 17ஆம் வசனம், தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்கி வைத்தார். எதற்கு? தீக்குருவிகளுக்கு. 40ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பெகமோத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறாரு. 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? 40:15. இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னும், அதன் பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. 19ஆம் வசனம், அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை, அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். 41ஆம் அதிகாரம் 33வது வசனம், 41:33. இங்க அந்த லிவியாதானை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. 33ஆம் வசனம், பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை, அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. நான் ஏன் இந்த வசனத்துல வாசிக்கிறேன்னாங்க, ஆண்டவர் ஒன்னொன்னா சொல்லிட்டு சொல்றாரு, இது நான் திட்டம் பண்ணி என் முடிவுபடி இவைகள் செய்யப்பட்டது. ஒன்றுக்கு பலன் கொடுக்கிறேன், ஒன்றுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், ஒன்றுக்கு நான் ஞானத்தை கொடுக்காம தடை பண்ணுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் விருப்பம், என்னுடைய முடிவு, என்னுடைய ஆலோசனை அதுதான் நடக்கும். அப்ப ஆண்டவர் யோபுவுக்கு 4வதாக என்ன புரிய வைக்கிறாருன்னா, உன்னுடைய ஆலோசனையில தான் தவறு இருக்கும், உன்னுடைய முடிவுகளில தான் தவறு இருக்கும். நீ நினைச்சபடி காரியம் நடக்காது, ஆனா என்னுடைய ஆலோசனை நிலை நிற்கும், என்னுடைய முடிவு நிலை நிற்கும். நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அது செய்து முடிக்கப்படும். என்னுடைய முடிவுகள், என்னுடைய ஆலோசனைகள் ரைட்டா இருக்கும், நான் அதை செய்கிறேன், அது நிலைத்து நிற்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு. 5வதாக யோபுக்கு என்ன தாண்டர் புரிய வைக்கிறாருனாங்க, 40ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனமும் வாசிக்கலாம், 8ஆம் வசனமும் வாசிக்கலாங்க. ஜோப் 40:2-8 வாசிக்கலாமா? சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். 8வது வசனத்துல, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமோ 11வது வசனமோ, 41:10-11. அந்த லிவியாதானை குறித்து சொல்லுகிறாரு. அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். என்ன இந்த இடத்துல சொல்றாருனாங்க, என்ன குற்ற சுமத்த பாக்குறியா? உன்னை நீதிமான் ஆக்குறதுக்காக என்ன குற்றவாளின்னு சொல்லி சொல்ல பாக்குறியா? அந்த 41ஆம் அதிகாரத்துலங்க, ஒரு லிவியாதானுக்கு முன்னாலேயே உன்னால நிக்க முடியாது, எனக்கு முன்னால என்ன குற்றப்படுத்தும்படி உனக்கு நிற்க தைரியம் இருக்கிறதா? என்னை உன்னால குற்றப்படுத்த முடியுமா? உங்க காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லி கை நீட்ட முடியுமா உனக்கு? 11ஆம் வசனத்துல, தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி, அப்படின்னா ரீபே பண்ணணும். அதாவது ஒரு ஜட்ஜுக்கு முன்னால நிக்கிறோம், ஜட்ஜு சொல்றாரு நீ வாங்கியிருக்க, நீ திரும்பி கொடுக்கணும், யூ ஷுட் ரீபே. அதாவது அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி, முன்னால நான் வாங்கிட்டேன், உனக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட எங்கேயோ குறை இருக்கு, என்கிட்ட நீதியில குறை இருக்கு, நான் உன்கிட்ட வாங்கிட்டு உனக்கு கொடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன குற்றவாளி என்று சொல்லி யாராவது தீர்க்க முடியுமா?
5வது ஆண்டவர் என்ன புரிய வைக்க விரும்புகிறார் யோபுவுக்கு? என் வழிகளிலே குற்றம் இல்ல, என் முடிவுகளிலே குற்றம் இல்ல, என் செயல்களிலே குற்றம் இல்ல, என்னை நீ குற்றப்படுத்த முடியாது, என் செயல்களிலெல்லாம் நான் நீதி உள்ளவனாய் இருக்கிறேன். கவனிங்க, 5 முக்கியமான சத்தியத்தை குழம்பி கொண்டிருக்கிற, கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, என்ன இந்த வாழ்க்கை, நான் செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டிருக்கிற யோபுவை பார்த்து 5 முக்கியமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. உனக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, நீ ஆதி முதல் இருந்தவன் அல்ல எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு. நீ இப்ப முளைச்சவன். சொல்லுவாங்கல்ல, முளைச்சு 2 இலை கூட முடியல, 2 இலை கூட வரல, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் நீ பேசுவியா என்று சொல்வது போல ஆண்டவர் அவரை பார்த்து பேசுறாரு. 3வது, நான் தான் சர்வ வல்லவர், ஐ அம் ஆம்னிபொட்டன்ட் காட், உன்னால எல்லாத்தையும் செய்ய முடியாது, உனக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. 4வதாக, நீ நினைச்சது நடக்காது, உன்னுடைய ஆலோசனை நிலை நிற்காது, என்னுடைய முடிவுகள் நிலை நிற்கும், நான் நினைப்பது நடக்கும், என்னுடைய தீர்ப்பு கரெக்டா இருக்கும். கடைசியாய், என்னை குற்றப்படுத்த உன்னால முடியாது, என்கிட்ட குற்றம் இல்ல, உன்கிட்ட தான் குற்றம் இருக்கு, புரிந்து கொள். கவனிங்க, இந்த வசனத்தை ஏன் தியானிக்கிறோம் நாங்க? இந்த 5 சத்தியங்கள் ஒருவேளை நிறைய இருக்கலாம், எனக்கு உணர்த்தப்பட்டவைகள் இந்த 5. இந்த 5 காரியங்களை யோபுவுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. உனக்கு அறிவில்ல மகனே, உன்னால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, உனக்கு வயசு இல்ல எல்லாத்தையும் நீ அறிஞ்சுக்க இருக்கு, உன்னால எல்லாம் செய்ய முடியாது, உனக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, நீ நினைச்சதெல்லாம் நடக்கிற அளவு நீ பவர்ஃபுல் ஆனவன் அல்ல, எல்லாம் செய்யத்தக்கவன் அல்ல, உன்கிட்ட குற்றமே இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. ஆனா 5 காரியத்துல ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர், ஆண்டவர் ஆதி முதல் இருக்கிறவர், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவர்கிட்ட குற்றம் இல்ல. இந்த சத்தியத்தை ஆண்டவர் சொன்ன போதுங்க, நம்ம இப்ப பார்க்க போறோம், யோபு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம், அவருடைய லைஃப் அப்படியே மாறினதை பார்க்கிறோம். கர்த்தர் தன்னோடு பேசின உடனே இந்த 5 காரியங்களுக்கு தன்னை அப்படியே விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். பாருங்க, 40ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனமும் வாசிக்கலாங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 4-5. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். 42ஆம் அதிகாரத்திலையும் 3வது வசனம் 42:3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். இந்த இடத்துல யோபு ஒத்துக்கொள்ளுகிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாததுப்பா, என் புத்திக்கு ஒண்ணுமே எட்டாதது, எனக்கு அறியாத, நான் பேசினதெல்லாம் நான் அறியாம பேசிட்டேன், அறிவில்லாம பேசிட்டேன், புத்தி இல்லாம பேசிட்டேன், எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஆண்டவரே. தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுகிறாரு. உங்க முன்னால எனக்கு பேச தைரியம் இல்லை சுவாமி. இட் இம்ப்ளைஸ், அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் பார்த்து சொல்லாம சொல்லுகிறாரு, நீங்க தான் ஆண்டவரே சகலத்தையும் அறிந்தவர், யுவர் ஆம்னிசையன்ட் காட். ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, சகலத்தையும் அறிந்தவர் நீர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது நம்ம லைஃப்ல நான் ஒன்னா உங்க முன்னால வைக்க போறேங்க, நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணுங்க. பைபிள்ல எக்ஸாம்பிள்ஸ பாக்குறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சரி வாசிச்சிடலாம். மோசே தனக்கு ஒன்னும் தெரியாது என்பதை ஆண்டு முன்னால அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். பாருங்க, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எக்ஸடஸ் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஏசப்பா. ஆண்டருக்கு கோபம் ஒரு அளவு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறத வாசிக்கிறோம். சாலமோனை கர்த்தர் ராஜாவா தெரிந்து கொள்ளுகிறாரு. அப்ப அந்த சாலமோன் ஆரம்ப நாட்களில ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற அழகான ஒரு அறிக்கை பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9. 1 Kings chapter 3, 7, 8 and 9. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கலாம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? என்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியாதுப்பா என்று சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தர்ட்ட ஒத்தாசை கேட்கிறத வாசிக்கிறோம். பாரத்தோடு கர்த்தருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டவரா எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்த புலம்பிக் கொண்டே இருந்த எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜெரேமியா chapter 1 verse 6. எரேமியா 1:6 வாசிக்கலாமாங்க? அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எனக்கு பேச கூட தெரியாத ஆண்டவரே, நான் ஒரு சின்ன குழந்தை, நான் எங்க போய் பேச முடியும்?
இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு உங்களுக்கும் இது உணர்வு இருக்கிறதா? எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு ஆண்டவர் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டுட்டு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோமா? அவர்தான் சகலத்தையும் அறிந்தவர். 139 சங்கீதத்துல தாவீது ஒரு அறிக்கை செய்கிறாரு. சங்கீதம் 139 முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. Psalms 139 verses 1 to 4. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அறிக்கை செய்ய முடியுமா எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு? யோபு கற்றுக்கொண்டாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன், அடைத்துக் கொள்ளுகிறேன், இனிமே நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. நீங்க தான் சகலத்தை அறிந்திருக்கிறீங்க, நீங்க செய்வது சரியாதான் இருக்கும். ரெண்டாவது, யோபு ஆண்டவர் சொன்ன அந்த ரெண்டாவது சத்தியத்தை அறிக்கை செய்கிறது நம்ம பாரு. ரெண்டாவது சத்தியம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்ப வந்தவன், உனக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, உன் வயசு சின்னது, நீ சின்ன குழந்தை. இதை யோபு அறிக்கை செய்கிறத பாருங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாங்க. அப்போ வாசிச்சோம் அதே வசனம் தான். யோபு 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் நீசன், ஐ எம் இன்சிக்னிபிகன்ட். அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த எபிரேய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து, நான் சீக்கிரம் இல்லாம போயிடுறவன், கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நான் இல்லாம போகிறவன், நான் அற்பன். நான் ஆண்டவர் சொன்ன சத்தியத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கறத பார்க்க. உண்மைதான் ஆண்டவரே, நீங்க தான் ஆதி முதலே இருக்கிறவர். இந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல ஒரு வசனம் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஜெனசிஸ் 18:27 வாசிக்கலாமா? அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேசட்டு. நான் ஒரு தூள், நான் ஒரு சாம்பல் என்று சொல்லி தன்னுடைய அந்த டெம்பரரியான ஒரு தன்மையை, தன்னுடைய இன்சிக்னிபிகன்டான அற்பமான நீசனான தன்மையை ஒத்துக்கொள்ளுகிறத வாசிக்கிறோம். சங்கீதம் 39:5, Psalms 39:5. இதோ என் நாட்கள் 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். 4 விரல் அளவுதான் என் லைஃப், உங்க பார்வைக்கு இல்லாதது போலதான் இருக்கு, அது ஒரு மாயை போலதான் இருக்கிறது. 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, சங்கீதம் 90:10, Psalms 90:10 வாசிக்கலாமா? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆயுசு நாட்கள் ரொம்ப குறைவு. ஆனா ஆண்டவரோ அவரை குறித்து அதே 90ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் பாருங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறவர். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 13வது வசனம். ஐசாயா 43:13 வாசிக்கலாமா? நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாள் உண்டாகாததற்கு முன்னே, நாள் டேன்னு சொல்லி ஒண்ணு வர்றதுக்கு முன்னாலே, அப்ப சூரியன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக, வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம் தானே. ஜான் chapter 1 verses 1 and 2. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதி என்று ஒன்று இருந்துச்சு, அந்த ஆதியில அவர் இருந்தார். இத கொலோசையர்ல சொல்லும் போதுங்க, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். Colossians 1:17 வாசிக்கலாமா? கொலோசையர் 1:17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அவர். கவனிங்க, யோபு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டார். ஆண்டவரே, நான் ஒரு நீசன், ஆனா நீரோ அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறவர், எவ்வளவோ பெரியவர் என்பதை புரிந்து கொண்டுட்டேன். நான் இனிமேல் பேச மாட்டேன் சப்பா, நான் வாயை அடைத்துக் கொள்ளுகிறேன். 3வது சத்தியம், உனக்கு எல்லாம் செய்ய முடியாது, நானோ சகலத்தையும் செய்ய வல்லவர். 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இதை அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். மறு உத்தரவு கொடுக்க கூட என்னால முடியாது, உமக்கு பதில் கொடுக்க கூட, வார்த்தை பேசுவதற்கு கூட என்னால முடியாது. நான் என்னத்தை செய்ய முடியும் ஆண்டவரே? என்னை குறித்து பெருமையா பேசுவதற்கும், உங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கும், உங்க முன்னால வந்து நிற்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆனா நீரோ, அதே யோபு சொல்ற 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
என்னால ஒண்ணுமே முடியாது, பதில் பேசக்கூட முடியாது, வார்த்தை பேசுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனா நீரோ சகலத்தையும் செய்ய வல்லவர். எரேமியா 32 அதிகாரம் 17 வசனத்துல ஆண்டுடைய சுபாவத்தை அங்க வாசிக்கிறோம் பாருங்க. ஜெரேமியா 32:17. எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே உம்மால முடியாததுன்னு சொல்லி ஒண்ணு இல்லை. லூக்கா 1 அதிகாரம் 37 வசனத்துல நீங்க இந்த சத்தியத்தை பைபிள் அங்கங்க நம்ம வாசிக்க முடியும். இங்க மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 1 அதிகாரம் 37, Luke 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், இது மனுஷரால் தான் கூடாதது, தேவனால் கூடாததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. யோபு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டாரு. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு முன்னால பேசுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. 4வது சத்தியம், அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். அவருடைய ஆலோசனையில தவறு இல்லை, அவருடைய ஆலோசனை சரியாதான் இருக்கும். அவர் நினைச்சதுதான் நடக்கும், அவர் முடிவு பண்ணினது நடக்கும். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவரா 42 அதிகாரம் 3 வசனத்துல இப்படி சொல்றாரு. யோபு 42 அதிகாரம் 3 வசனம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். ஆலோசனையை மறைக்கிறவனா நான் இருந்துட்டேன், உம்முடைய ஆலோசனைய தடை பண்ணுகிறவனா நான் இருந்துட்டேன். ஆனா புரிந்து கொண்டேன், உம்முடைய ஆலோசனைய மறைக்க முடியாது. ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல யூ கான்ட் நல்லிஃபை ஹிஸ் கவுன்சில், அவர் முடிவு பண்ணினதை உன்னால தடுக்க முடியாது. இந்த சத்தியம் பைபிள் அங்கங்க நீங்க பார்க்க முடியும். அவரை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அவங்க கைகளை தடுத்து நிறுத்தி ஏன் இதை செய்கிறீர்கள் யாரால கேள்வி கேட்க முடியும்? யோபு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டாரு. ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது கூட தடைப்படாது ஆண்டவரே. ஒரு சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 33 அதிகாரம் 10 வசனம். Psalms 33:10. சங்கீதம் 33:10. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். மனுஷனுடைய ஆலோசனை நிலைநிற்க போகிறதே இல்ல. அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். நீதிமொழிகள்ல ஒரு சில வசனம் வாசிட்டு வரலாம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம், 9 வசனம் வாசிக்கலாம். Proverbs 16:1-9. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நான் யோசிக்கிறேனா இப்படி பேசணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனா பார்த்தா என் வாயிலிருந்து பிரதியுத்திரம் வருது வேற வருகிறதா? அது அவர் கையில இருக்கிறது. அனுபவித்த சாலமோன் சொல்லுகிறாரு 9 வசனத்துல, மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். கர்த்தர் தான் காரியங்களை செய்கிறவர். 19 அதிகாரம் 21 வசனம் நீதிமொழிகளிலே. Proverbs 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை ஏன் நிலை நிற்கும்? நம்முடைய யோசனை நிலை நிற்காது, அவருடைய யோசனை தான் நிலை நிற்கும். 21 அதிகாரம் 1 வசனமும் வாசிக்கலாம், 30 வசனமும் வாசிக்கலாங்க. Proverbs 21:1-30. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜா யோசிக்கிறத கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரோ தன் விருப்பமானபடி திருப்புகிறார். அந்த அதிகாரத்தின் இறுதிக்கு வரும்போது 30 வசனத்துல, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை, ஜெயமோ கர்த்தரால தான் வரும். இந்த சத்தியத்தை யோபு புரிந்து கொண்டாரு. ஆண்டவர் தன்னோடு கூட பேசின போது கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறவரு, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஏசப்பா, நீங்க நினைச்சது நடக்கிறது, நீங்க நினைச்சது சரியாதான் இருக்கும், நீங்க என்ன தீர்மானித்தீரோ அது நடக்கிறது, அதுக்கு சப்மிட் பண்ணுவதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லி புரிந்து கொள்கிறார். கடைசியா 5வது சத்தியமா நம்ம பார்த்தோம். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை உன்னால குற்றப்படுத்த முடியுமோ? என்கிட்ட குற்றம் இல்ல, உன்கிட்ட தான் குற்றம் இருக்கிறது என்று சொல்லி. யோபு இதை புரிந்து கொண்டாரா? ஆமா, அவர் புரிந்து கொண்டார். வாசிக்கலாமா? 42 அதிகாரம் 5 வசனமும் 6 வசனமும். ஜாப் 42:5-6. யோபு 42:5-6. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இந்த இடத்துல அந்த 5வது சத்தியத்தை சரியா புரிந்து கொண்டவர். ஆண்டவரே, உங்க கூட ஒரு குறைவும் இல்லை ஏசப்பா, இதுவரைக்கும் காதல் தான் ஏதோ கேட்டதை வச்சு அப்படி எல்லாம் பேசிட்டேன், இப்பொழுதோ நீர் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டேன், நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ ஞானி, ஆதி முதல் நீர் இருக்கிறவர், உங்களுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும், நீர் குற்றமற்றவர், நீர் நீதி உள்ளவர் சொல்லி புரிந்து கொண்டேன். உமக்கு முன்னால வந்து நிற்கும் போது நான் அருவருக்கப்படத்தக்கவன், என்னையே எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஐயோ இப்படி பேசிட்டனே நான் மனஸ்தாபப்படுகிறேன். என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இந்த எண்ணெயும் சொல்லி தமிழ்ல போட்டுட்டாங்க, ஆனா அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ்ல வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்டே இதுல இல்லையா.
அது என்னையும் எடுத்துக்கொள்ளலாம், நான் பேசின வார்த்தைகளும் எடுத்துக்கொள்ளலாம். ஐயோ இப்படி எல்லாம் பேசிட்டேனேன்னு எனக்கு அருவருப்பா இருக்கு சுவாமி, என் வார்த்தைகளை நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு, இப்படி நான் பேசிட்டேனேன்னு. ஆனா ஆண்டவரை குறித்து சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் நீதி உள்ளவரப்பா, உங்க கூட குறை இல்ல சுவாமி. உண்மை நான் கண்ட உடனே உங்க கூட குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நானு உங்களை பார்த்த உடனே, உங்க நீதியை பார்த்த உடனே, உங்க பரிசுத்தத்தை பார்த்த உடனே, ஐயோ உங்க கூட குறைவில்லை, என்கிட்டதான் குறை இருக்குன்னு உணர்ந்து கொண்டேன், மனஸ்தாபப்படுகிறேன். சங்கீதம் 119, 137 ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 119, 137. Psalms 119, 137. கர்த்தாவே நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். 145 சங்கீதம் 17வது வசனம். 145, 17. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறாரு. நெகேமியா 9:33. நெகேமியா சாப்டர் 9 verse 33. இந்த யோபுக்கு 2 புஸ்தகம் முன்னாலங்க, நெகேமியா, எஸ்தர், யோபு. நெகேமியா 9:33. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். அந்த பரிசுத்தவான்கள் இதை புரிந்து கொண்டாங்க. அன்றைக்கு அவர்கிட்ட குறை இல்ல, அவருடைய வழிகளில தவறு இல்லை. He is always fair, he is always just, he is always right. அவர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், சரியாய் செய்கிறவர். என் கூட தான் குறை இருக்குன்னு சில அன்னைக்கு அவங்க புரிந்து கொண்டாங்க. பல உபத்திரவத்துல போகும்போது பிசாசு நம்ம இப்படி பேசுவதற்காக தூண்டுகிறான். உன்கிட்ட நீதி இருக்கிறது, ஆண்டவர் அநீதி செய்கிறார். யோபு புஸ்தகத்துல ஆண்டவர் யோபுக்கு முன்னால தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி தன்னை யார் என்று காண்பித்து தான் நீதி உள்ளவர் என்கிற அவருடைய மனதின் ஆழத்துல பதிய வைக்கிறாரு. நான் தான் குற்றம் உள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களுக்காக அறிக்கை செய்கிறான். என்கிட்டதான் குறை இருக்குன்னு தனியை அருவருக்க ஆரம்பிக்கிறான், ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். இயேசுவாமி இந்த பூமியில இருக்கும்போதுங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல தன்னை சுற்றி நிற்கிறவர்களை பார்த்து தைரியமா ஒரு வார்த்தை சொன்னார். ஜான் 8:46. யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? அப்பனா இந்த சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறோமா? இன்றைக்கு 5 காரியங்களை கொஞ்சம் கண்ண முன்னால நிறுத்திட்டுங்க. ஒருவேளை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு நீ ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, மகனே உனக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவு வயது இல்லை உனக்கு, அந்த அளவு நீர் மூத்தவன் அல்ல, அந்த அளவு நீ ஆதி முதல் இருக்கிறவன் அல்ல, எல்லாம் அறிந்தவனாய் இருப்பதற்கு. உன்னால எல்லாம் செய்ய முடியாது, உன்னுடைய செயல்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உன்னுடைய ஆலோசனை நிலை நிற்காது, என்னுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். நான் தான் சகலத்தையும் அறிந்தவர், நான் தான் ஆதி முதல் இருக்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் நான் தான். என்னுடைய ஆலோசனை, என்னுடைய நினைவுகள் சரியா இருக்கும், அது கரெக்டா இருக்கும். என்ன நீ குற்றப்படுத்த முடியாது, உன்ட்டதான் குற்றம் இருக்கிறது. யோபு அதை ஒத்துக்கொண்டாரு. வாழ்க்கை மாறிச்சுங்க. எந்த நண்பர்கள் குற்றப்படுத்தினார்களோ அந்த நண்பர்கள் தேடி வருகிறாங்க, அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு, அவர்களுக்கு விடுதலை ஆகிறது, அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. லைஃப் 2 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறி விடுகிறது. 4 தலைமுறைகள் பிள்ளைகளை சந்தோஷமா பார்த்தவராய் இந்த பூமியில வாழ்ந்து தன் வாழ்க்கையை கர்த்தரோடு முடிச்சதா அந்த யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நீ ஆண்டவரோடு கூட பேசுகிறாரே, உனக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா எனக்கு தெரியும் மகனே. யோபு, நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார் என்று சொன்னாரே, எனக்கு உங்களுக்கு இது ஆழமாய் மனதில் பதியட்டும். அவர் தான் ஆதி முதல் இருக்கிறவர், அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியும். ஆதி முதல் இருந்து இறுதி வரைக்கும் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் அவர். அந்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி கூட அவருக்கு தெரியுமா. அந்த இறுதி எப்படி இருக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட அவர் காரியங்களை செய்கிறார். நீங்க ஏசாயா 46ல 10ஆம் வசனத்தில் நீங்க பார்க்க முடியுங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவருடைய ஆலோசனைகளே இருக்கும், அவர்கிட்ட குற்றமே இல்லை. ஒப்பு கொடுப்போமா இன்னைக்கு? ஆண்டவரே, யோபு இதை புரிந்து கொண்டாரு, லைஃப் மாறிச்சு, நாங்களும் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. அப்படியே ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஒருவேளை சூழ்நிலைகள்னால, உபத்திரவங்களினால, பாடுகளினால, புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால சோர்ந்து போய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்போம்னா, இன்றைக்கு எங்களோட நீங்க பேசுவதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியும், என் ஆண்டவர் அன்புள்ளவர், என் ஆண்டவர் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்க, எங்களுக்கு எது நன்மையோ அதுதான் செய்வீங்க ஏசப்பா. தீமையே பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணர் எப்படி ஆண்டவரே தீமை செய்வீங்க? பொல்லாதவர்களாக நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய அறிஞ்சிருக்கும் போது எங்களுக்கு அப்படி நீங்க செய்வது அதிக நிச்சயம் அல்லவா சுவாமி? எங்களை மன்னிங்க ஏசப்பா. எல்லாம் தெரிஞ்சது போல நாங்க பேசிட்டோம்,
ஆதி முதல் இருக்கிறவர்களைப் போல நாங்க நடந்து கொண்டோம், எங்களை மன்னிங்க. நீர்தான் ஆதி முதல் இருக்கிறவர், ஆதியும் அந்தமும் நீர்தான் சுவாமி. உமக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, உமால எல்லாம் செய்ய முடியும். நீங்க செய்யாம அமைதியா இருக்கிறீங்கன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதப்பா. இந்த மாதிரி எங்க லைஃப்ல நீங்க செய்றீங்கன்னா அதுவும் சரியாதான் நீங்க செய்றீங்க. அனுமதி கொடுத்தது நன்மைக்காக தான். ஏதோ ஒரு ஆவிக்குரிய நன்மை நடக்க போகிறதப்பா. யாரோ ஒருவரை குறித்து புரிந்து கொள்ள வைக்க போறீங்க, ஏதோ ஒன்று தப்பித்துக் கொள்ள வைக்க போறீங்க. நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு இதுதான் வழி என்று சொல்லி இந்த வழியில உங்களுடைய அநாதி தீர்மானத்தின்படி கூட்டிட்டு போறீங்க. கேள்வி கேட்டதற்காக மன்னிங்க, சந்தேகப்பட்டதற்காக மன்னிங்க, உங்களை குற்றப்படுத்தினதற்காக மன்னிங்க. யோபு தன்னை அருவருத்தது போல எங்களுக்கும் உங்க நீதியை இந்த வசனத்தின் மூலமா கண்டு எங்களை அருவருக்கிறவர்களா நிக்கிறோம். ஏசப்பா, உங்க கூட குறை இல்ல, எங்க கூட தான் குறை இருக்கிறது. நாங்க கேள்வி கேட்டது தப்பு, நாங்க சந்தேகப்பட்டது தப்பு சுவாமி. சொந்த குமாரனையே எங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்கிற அந்த வசனத்தை மறந்துட்டோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. வருகிற நாட்களில் உம்மை துதிக்கிறவர்களா, ஆராதிக்கிறவர்களா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா, பரிந்து பேசுகிறவர்களா, இன்னும் அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வருகிறவர்களா, எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாடு எங்களை அழிக்கிறது இல்ல, இந்த பாடு அதற்கு பதிலா எங்களை இன்னும் அதிகமா என் ஆண்டவரை அறிந்தவர்களாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களில் இந்த உபத்திரவத்தினால என்னென்னலாம் நாங்க இழந்தோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில, வருகிற நாட்களில் இந்த உபத்திரவம் ஏன் அனுமதி கொடுத்தீரோ, இந்த சூழ்நிலை ஏன் அனுமதி கொடுத்தீரோ, அந்த நோக்கம் நிறைவேறவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும், ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகவும் கிருபை கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.